வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அடுத்த எக்ஸாமுக்கு உண்டான ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2017, ஓகேங்களா? இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் பேட்சுக்கு உண்டானது. இதில் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா 8th செமஸ்டர் தான் எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ 8th செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பேப்பர் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 15ஆம் தேதி, ஓகேங்களா? வர்ற 15ஆம் தேதி 4 noon உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பேப்பர் இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளைடு டிசைன் திங்கிங் 15 மேல 4 noon இருக்கு. ஸோ எஸ்எம்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ் 17 மே, ஓகேங்களா? ஒரு இடையில ஒரு நாள் கேப் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ், ஓகேங்களா? 17 மே 2024 4 noon தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே என்ன வருது அப்படின்னம்னா 4 noon தான் வருது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் கம்ப்யூட்டிங்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட போறோம். வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்ஸ் டிவைசஸுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சுன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டாச்சு. 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேஷன் யூட்டிலைசேஷன் கன்வர்சேஷனுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டோம் நம்ம சேனல்ல. ஸோ 17ஆம் தேதி காலையில உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கிரிட், ஓகேங்களா? பிஓஎம் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டோம். 18ஆம் தேதி ஒரு நாள் விட்டு எக்ஸாம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரிட், ஓகேங்களா? ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் இருக்கு. 20ஆம் தேதி 4 noon, ஓகேங்களா? ஸ்மார்ட் கிரிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், ஓகேங்களா? இதுவும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. இதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம், ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆல்ரெடி இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஓல்டு வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ சமீபமா நம்ம வீடியோ போடலை, பட் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கு, அதே கொஸ்டின் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ எக்ஸாம் 22ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 8வது செமஸ்டர் எழுதக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. வேற எதுவும் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னம்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெகுலேஷன் 2021, ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலேஷன் 2021 பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ இருக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் தேர்ட் இயர், ஓகேங்களா? ஸோ செகண்ட் இயர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னம்னா 4th செமஸ்டர் எழுதுவீங்க. 4th செமஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்போ இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையாவே டைம் இருக்கு. ஆஃப்டர்நூனு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேங்களா? என்னைக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 4 noon இருக்கு. எல்ஐசி, ஓகேங்களா? லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஓகேங்களா? என்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி, இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ 24ஆம் தேதி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2, ஓகேங்களா? 26ஆம் தேதிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 28ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு உரிய எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கொஞ்சம் ஓல்டு வீடியோல போட்டிருப்போம், ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஸ்டடி பர்பஸுக்கு அதை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் நெருங்கும் போது நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த புது ஏதாச்சும் அப்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த அப்டேஷனையும் சேர்த்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னம்னா வீடியோவா போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன செமஸ்டர் எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th செமஸ்டர் எழுதுவீங்க. அந்த 6th செமஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ப்ரொடக்ஷன் அண்ட் சுவிட்ச் கியர் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. 15ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா பிக் டேட்டா அனாலிசிஸ், ஓகேங்களா? 18ஆம் தேதி. இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடல. யூட்டிலைசேஷன் அண்ட் கன்வர்சேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி
இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயருக்கு உங்களுக்கு மோரார்லெஸ் வந்து 21 ரெகுலேஷனுக்கும் 17 ரெகுலேஷனுக்கும் சிலபஸ் மோரார்லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடல. ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா. கொஞ்சம் ஓல்டா இருக்கும். அதுல ஏதோ அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மறுபடியும் போடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 6th செமஸ்டருக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா. இதுல நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம்னா மட்டும் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஸோ கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ். ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவைலபிள் இன் அவர் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பவர் குவாலிட்டி. ஓகேங்களா. ஸோ பவர் குவாலிட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவைலபிளா இருக்கு. டேட்டா பார்த்துக்கோங்க. பவர் சிஸ்டம் டிரான்சியன்ட். ஓகேங்களா. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிரிட். ஓகேங்களா. ஸ்மார்ட் கிரிட் வந்து ஃபைனல் இயருக்கு உங்களுக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஒன்று போல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க தேர்ட் இயருக்கும் பாத்தீங்க அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இதுக்கும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க சேனலை வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம சேனல் நேம் வந்து எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னம்னா சேனல்ல பாருங்க. வேரியஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா யூனிவர்சிட்டியில நீங்க நல்ல ஒரு கிரேடே வாங்க முடியும். ஸோ எக்ஸாம் ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ முழுக்க இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா கேளுங்க, நம்ம வீடியோ போடலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.